ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சீக்கிரம் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை செய்யலாம். இது ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். மைதா மாவு 100 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 பாக்கெட் நூடுல்ஸ் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது நல்லா வெந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுட்டு வச்ச சப்பாத்தி மேலே இந்த நூடுல்ஸை பரப்பி வச்சுட்டு அது மேலே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருங்க. குடமிளகாய் இருந்தால் அது கூட நீங்கள் வைக்கலாம். சீஸ் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் துருவி போடுங்க, நல்லாயிருக்கும். இதை அப்படியே மடக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அல்லது நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதில் வச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க கிரில் கோடு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் சாஸ் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இது சூப்பரான அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.